வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல டிஎஸ்பி டு டிஏபி அக்கௌண்ட் மாற்றணும் அப்படின்னு தான் அதிகப்படியான முன்னாள் முப்படையை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய பேசுவோர்லாம் இன்னைக்கு மாறி இருக்கிறதுல இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பிப்ரவரி 2025 அன்னைக்கு அட்ஜுடன்ட் ஜெனரல் பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஹெட்டிங் வந்து கன்வர்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் டு டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்ல ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்டா மாத்திரணும், மாத்தினா தான் உங்களுக்கு பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இந்த லெட்டர்ல வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை பார்த்து நிறைய நண்பர்கள் டெலிபோன் பண்ணி கேட்டாங்க, டைரக்டா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டிஏபி அதாவது டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்ல எப்படி மாத்துறது அது தெரியல, எங்க அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி மாத்தணும், பேங்க்ல கூட போய் கேட்டோம் அப்படிங்கறது எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்கிறதுல நம்ம கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கு தான் நம்ம ஒரு ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெட்டர்ல கன்வர்சேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் டு டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் அப்படிதான் ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நல்லா கிளியரா பார்த்தோம்னாலே நமக்கு புரியும். என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்ல இருந்து டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்டா மாத்திக்கறணும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். அதாவது ஒரு பெர்சன் சர்வீஸ்ல இருக்கும்போது அவருடைய சேலரி அக்கௌண்ட் வந்து டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்டை மாத்தினா தான் அவருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் அப்படின்னா என்ன. இப்போ டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த பேங்க்லயும் இருக்காது. நீங்க கேட்டு பாருங்க, டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இது காமனான நேம், அது டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கிறோம், இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறோம். இப்ப சர்வீஸ்ல இருக்கவங்க அவங்க என்ன அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்ல அவங்க என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பி கோல்டுன்னு வச்சிருப்பாங்க, டிஃபென்ஸ் சர்வீஸ் பேக்கேஜ் கோல்டு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுல இதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லயும் வேற வேற நேம். அதுல எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கனரா பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீவன் தாரா அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல ஆக்சிஸ் பேங்க்ல போனீங்கன்னா அல்டிமா டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க்ல போனீங்கன்னாக்கும் அங்க ஒரு வேற ஒரு நேம்ல வச்சிருக்காங்க. அதுல இப்படி ஒவ்வொரு பேங்க்லயும் வந்து வேற வேற நேம்ல வந்து பேர் வந்து வச்சிருக்காங்க. எதை இந்த சேலரி அக்கௌண்ட் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்டுக்கு வேற வேற நேம் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த அக்கௌண்ட்ல சொன்னோம் இல்லைங்களா, அதாவது சர்வீஸ்ல இருக்கவங்க சேலரி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இருக்கிற அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம அதை வந்து எப்படி இந்த மாதிரி சொல்றோமோ, அதாவது டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் கோல்டுன்னு சொல்றோம், அதே மாதிரி ஈவன் தாரான்னு சொல்றோம், அல்டிமான்னு சொல்றோம். இப்படி இப்போ பல விதமான பேர் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு பேங்க்கும். இந்த மாதிரி சர்வீஸ் பர்சனுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்கிற எல்லா பேங்கோடைய நேமும் எது கீழே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்ப நீங்க அப்ப பார்த்துக்குருவோம். அதுல இப்ப ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அப்படின்னா இப்ப நீங்க பேங்க்ல போய் டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த மாதிரி பேர்ல டிபிஏ டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எதுவுமே இருக்காது. ஏன்னா உதாரணத்துக்கு இங்கேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கிறோம். இந்த டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்காக பண்ணியிருக்கிறது, ஸ்டேட் பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது தான் டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அப்படிங்கிறது. அதாவது டிஃபென்ஸ் சர்வீஸ் பேக்கேஜ் பென்ஷன் கோல்டு அப்படிங்கிற அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லயும் இருக்கிற வேற வேற நேம். அப்ப நீங்க இப்போ யாரெல்லாம் உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கீங்களோ அவங்க பென்ஷன் வாங்குற உங்க பென்ஷன் அக்கௌண்ட் பாஸ்புக்கை செக் பண்ணுங்க. அதுல வந்து டிஎஸ்பி பென்ஷன் கோல்டுன்னு இருந்துச்சுனாலே அது டிபிஏ அக்கௌண்ட் தான், அதாவது டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இல்ல அதுக்காக டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு இருக்கு அதை நான் டிபிஏவா மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாத்துறதுக்கு இல்ல. டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் தான் வந்து காமனான டேர்ம்ஸ் ஆஃப் நேம். இது எல்லா பேங்க்லயும் வேற வேற நேம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு குழப்பமா தெரியுது. இப்ப இது யாருக்குன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த ஹெட்டிங் வச்சு சொல்லுவோம் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்ல சர்வீஸ்ல இருக்கிற ஒரு நபர் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கும் போது அவருடைய அக்கௌண்ட் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பி கோல்டுன்னு இருக்கும். அது என்னன்னு கேட்டா டிஎஸ்பி கோல்டுங்கிறது ஸ்டேட் பேங்க்ல வாங்குற சேலரி வாங்கிட்டு இருக்க பெர்சனுடைய அக்கௌண்ட் டிஎஸ்பி கோல்டுன்னு இருக்கும், டிஃபென்ஸ் சர்வீஸ் பேக் கோல்டுன்னு இருக்கும்.
அதே நபர் பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அதே பேர்ல வச்சிருந்தாருன்னா அவருக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்காது அப்படிங்கறதான் இந்த லெட்டர் சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அதே நபர் வந்து பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஎஸ்பி கோல்டுங்கிறத, அதாவது டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட்ல டிஎஸ்பி கோல்டா இருக்கிறத டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்டா, அதாவது டிஎஸ்பி பென்ஷன் கோல்டா மாத்தினா போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கவங்க, ஸ்டேட் பேங்க்ல பென்ஷன் வாங்குறவங்க, உங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்ல டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு இருந்துச்சுனாலே அதுதான் டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க வேற எந்த கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், அதுக்காக நீங்க எதுவும் அலைய வேண்டாம். ஒருவேளை உங்க பென்ஷன் புக்ல, பென்ஷன் வாங்குற புக்ல டிஎஸ்பி கோல்டுன்னு இருந்துச்சுன்னா, ஸ்டேட் பேங்க்ல வாங்குறவங்களுக்காக சொல்றோம், டிஎஸ்பி கோல்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை டிஎஸ்பி பென்ஷன் கோல்டுன்னு மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேற எந்த கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இதை மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.